வேர் ஆல் சுபிக்ஷா யூஸ் தட் கம்யூனிட்டி கார்டு. அதுக்கான கேள்வி அவங்கள கேட்டாகணும், அதுக்கு அவங்க பதில் சொல்லியே அதுதான் ஆகணும் அது எந்தெந்த அப்படி இடத்துல எல்லாம் அவங்க சொல்லல. சொன்னாங்கன்னு. நானும் இப்ப சுபிக்ஷாவை டைரக்ட் நாமினேஷன் பண்ணதை பத்தி சொல்லல. ஆனா நீங்க கம்பேரிட்டிவ்லி சுபிக்ஷா என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, சுபிக்ஷா பண்ணிருக்காங்க. டாஸ்க் மட்டும் இல்ல, அந்த பொண்ணு ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கத்துக்கிறா. அதுல வந்து அது பெர்ஃபார்மும் பண்றா. அண்ட் குடுக்குற டாஸ்க் ஒழுங்கா பண்றா, குடுக்குற வேலைகளுக்கு கரெக்டா பண்றா. அவளுக்கு இப்போ ஒரு வேலை அசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவ ஓபி அடிக்கிறது கிடையாது. நான் ரம்யா கிட்ட நிறைய பார்த்திருக்கேன், அரோரா கிட்ட அதெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். அது ஆனாலும் நீங்க சுபிக்ஷா கிட்ட அதை பார்க்கவே முடியாது. அப்பப்ப வந்து அந்த பொண்ணு மீனவ பொண்ணுன்னு சொல்ற அந்த வேர்டு நீங்க அப்ப எடுத்து சொல்லணும். நீ ஏன் இந்த மாதிரி பேசுற, அது அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க அந்த மாதிரி காரணங்கள்லாம் எதுவுமே சொல்லல. காரணங்கள்ல தான் அங்க வந்து இப்ப இவர் கூட சொன்னார்ல, லைக் பிரஜன் சொன்னது கூட நான் ஒத்துக்கிறேன். லைக் அவங்க என்ன சொன்னாரு, லைக் த்ரெட்டனிங் பண்ற மாதிரி பேசினாங்க. அது அவங்க ரிசீவ் பண்ற எண்ட்ல இருக்கிறவங்க தான் அதை சொல்லி ஆகணும். அது அது கூட அந்த காரணத்தை கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனா சாண்ட்ரா சொன்ன காரணம் எனக்கு என்னன்னே புரியலையே. த்ரெட்டனிங் பண்ண மாதிரி பேசினாங்கன்றது அது பிரஜன் சொன்னது. லைக் சுபிக்ஷா வந்து அந்த கேம் முடிச்சுட்டா இன்னைக்கு நானா இருந்தா என்ன வேணாலும் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி, கெஸ்ட் மட்டும் இல்லைன்னா நான் என்ன வேணாலும் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா சொன்னாங்க. நான் இதை சொல்லட்டுமா ரேணு, இத பத்தி? சொல்லுங்க சொல்லுங்க சுபா. இது அந்த அவங்க இது பண்ணாங்கல்ல, அந்த ஸ்னீஸ் பண்ணாங்கல்ல, அந்த டைம்ல வந்து சொன்னாங்க இது வந்து கெஸ்ட் மட்டும் இல்லன்னா அப்ப நடக்கிறதே வேற மாதிரி நான் ட்ரீட் பண்ணிருப்பேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதை நான் கேட்டேன். அவங்கள இது பண்ணுவாங்க இல்லையா, நீங்க வராதீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு கை வச்சு பண்றப்ப கெஸ்ட் மட்டும் இல்லன்னா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பேன் அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் கொடுத்தது கூட நம்ம ஓகே தானே சொல்றோம். ஆமா கண்டிப்பா. நீ என்ன வேணா பண்ணிருப்பா, என்ன பண்ணிருப்பா, அதுதான் பிரஜன் கேட்டாப்ல, நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு கேட்டாரு. அதுதான். பட் சாண்ட்ரா அதை தடுக்கிறதுக்கு அவங்க வேற ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு ரேணு. நான் அதை தடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவ வந்து நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன்னு சொன்னா. பட் வந்து பிரஜன் நீ சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அதான் நீ தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணிருப்ப சொல்லிக்காமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கேட்டாரு. அவர் கொஞ்சம் ஹார்ஷா தான் கேட்டாரு, என்ன பண்ணிருப்பா அப்படி நீ. அது ஓகேக்கா, அது ஓகே. சாண்ட்ராவும் அவங்களாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஓகே ஓகேவா. நீங்க உட்காந்து அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட கேக்குறப்ப போய் வேலையை பாரு அப்படின்னு யாரு சொன்ன? நீ கேட்டா சாண்ட்ரா சொன்னேன். இல்ல சாண்ட்ரா தான் சொன்னாங்க. இல்ல நான் சொன்னேன் கைய வச்சு அவங்களோட ஷோல்டர்ல கைய வச்சு போய் வேலையை பாருன்னு சொன்னாரு. கைய வச்சு ஷோல்டர்ல கை வச்சு வேலையை பாருனாரு. இல்ல டிஸ்டன்ஸ் போயிட்டாப்ல, போனதுக்கு அப்புறமா தான் சொன்னாப்ல. அதுவும் சுபிக்ஷா கண்ணு சுபிக்ஷா கிட்ட பாத்துல நான் அது திரும்பி ஓட்டி பார்த்தேன். எல்லாத்தையும் இவ்வளவு பேர் சொல்றாங்க அவங்க சாண்ட்ராவை சொன்னாங்கன்னு. இல்ல நான் பார்த்தது சாண்ட்ரா சொன்னதுதான். நான் அந்த சீன் நான் பார்த்தேன். நீங்க எத்தனை தடவை வேணா ஓட்டி பாருங்க. ஆனா அவர் சொன்னது அவங்கள கிடையாது. சுபிக்ஷாவை அவர் எப்படி ஒருமையில கூப்பிடுவாரு? அவர் ஒருமையில யாருமே எந்த லேடிஸுமே கூப்பிட்டது கிடையாது. நீ போன்னு சொல்லிட்டு அவர் இவங்கள சாண்ட்ராவை தான் சொன்னாங்க. அவங்க தானே போனாங்க. அப்ப இவங்கள சொல்லியிருந்தா அவங்க ஏன் போறாங்க? நீ என்ன லாஜிக்கா பேசுறான்னு எனக்கு புரியல. சுபா சொல்றதுதான் சரி. பிரஜன் வந்து சாண்ட்ராவை தான் சொன்னாரு. அது அவங்கள பார்த்து சொன்னாரு. அதுக்கு முன்னாடி அவங்க ஷோல்டர்ல கை இருக்கும். நவுந்ததுக்கு அப்புறம் நீ போய் வேலையை பாருன்னு தான் சொல்லுவாரு. இல்ல 10 வந்து நீ போம்பாரு, அப்புறமேட்டு போய் உன் வேலையை பாருன்னு சொல்லுவாரு. அவர் நடந்து போய்கிட்டே அப்படியே உன் வேலையை போய் பாரும்பாரு. சுபிக்ஷா மறுபடியும் கேட்பாங்க, எதுக்கு அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. கரெக்டா கார்த்தினி? நான் பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட, ஏன் போக சொல்றீங்கன்னு கேட்பாங்க. நான் வேணா இப்ப கூப்பிடுறேன், நின்று 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாரு பிரஜன். அதையும் சொல்லுவாரு அவரு. இல்ல நான் பார்த்த போது அவர் கழுத்து திரும்பிச்சு. சாண்ட்ரா வந்து இவங்களை பார்த்து சுபிக்ஷா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கப்ப சாண்ட்ரா ஐ மீன் இவரு ஷோல்டர் வந்து அவ்வளவுதானே போ அப்படின்னு சாண்ட்ராவை சொல்லுவாங்க. அப்புறம் அவர் ஒரு ஸ்டெப் நகர்ந்துட்டு போய் வேலையை பாரும்பாரு. ஏன்னா அவங்க யாருக்கும் மதியானம் லஞ்ச் கிடையாது. சாதம் வடிச்ச கஞ்சி ரவையெல்லாம் கஞ்சி வச்சு குடிச்சிருந்தாங்க. இப்போ சட்னி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஜேவும் கனியும் ரொம்ப நேரமா சட்னி ஆட்டிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கோதுமை தோசை கரைச்சி வச்சு ஒரு பக்கம் அமித்து கனி வினோத் அவங்களாம் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவும் போய் சுடணும். கிச்சன் டீம் கனி கிடையாது, கெமி கிடையாது, சாண்ட்ரா தான் கிச்சன் டீம். அதுக்கும் சொல்லியிருப்பாரு. இவங்க ரொம்ப நேரமா எந்த வேலையுமே செய்யலையே. இவங்க தான் நாமினேஷன் டாஸ்க் பேசினாங்க, அப்புறம் பவுல்ல வச்சுக்கிட்டு மறுபடியும் உடம்புல எழுதி காட்டி பேசினாங்களா. அதுக்கு கூட வந்து அந்த போன வார கேப்டனை கிண்டல் பண்ணாரு. சாண்ட்ராவையும் கேப்டனையும், அந்த பொண்ணு பேர் என்ன, திவ்யாவா காவியாவா, அந்த பொண்ணை பேனா கொடுத்து விடவா அப்படின்னு பிக் பாஸ் கிண்டல் பண்ணாரு.
இல்ல எனக்கு அவங்களுக்கு அந்த பார்வை இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். எனக்கு நான் அப்படிதான் அவங்களையும் பார்ப்பேன். உனக்கு வந்து அந்த பொண்ணு கம்யூனிட்டி வச்சு ஓட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை இருந்தே ரொம்ப கெட்ட பார்வை தான். அந்த பார்வை வச்சுட்டு நீ என்னதான் நீ பண்ணாலுமே உனக்கு அது நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம் உனக்குள்ளார. அது உள்ள இருக்க எல்லாருமே இருக்கு. 3 சண்டை நடந்திருக்குது, அந்த சண்டை எப்ப பேசுவீங்க? ஏது சொல்றீங்க? விக்ரம் அப்புறம் வேற யாரு? சுபிக்ஷா. இந்த நீங்க பேசுனீங்கல்ல, சுபிக்ஷாக்கும் பிரஜனுக்கும் ஒரு வாக்குவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுபிக்ஷாக்கும் வினோத்துக்கும் வியன்னாவும் சுபிக்ஷாக்கும் எஸ்ஜேக்கும் சம்ருதீனுக்கும் வினோத்துக்கும் 3 சண்டை முடிஞ்சிருச்சு. 3 சண்டை முடிஞ்சிருச்சு. அது சுபிக்ஷா அண்ட் வினோத்துக்கு வந்து ரொம்ப நேரமா போச்சு. எல்லாருமே அது உள்ள வந்து எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் மாறி இப்படி அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் ஓபன் பண்ணதுனால எல்லாம் வெளியே வந்துட்டாங்க போல. கார்டன்ல உட்காந்து சோஃபா செட்டுக்கு வந்துட்டாங்க. இங்க வெளியில சபரியும் பார்வதியும் கார்டன்ல நின்று திரும்ப அதை ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சண்டையை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். நீங்க போடாதீங்க, எதுவுமே பார்க்க முடியல லைவ் இங்க ஸ்பேசஸ்ல. இல்ல ஆலன், நீங்க எந்த நேரத்துல சொன்னீங்களோ சாண்ட்ரா எனக்கு சூப்பரா பண்றாங்க, நாளைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அடிப்போன்னீங்களோ? அதான் ஸ்டார்ட் முதல் நாள்ல இருந்து இதானே எல்லா கண்டஸ்டன்ஸும் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் நல்லா ஃபயரா குடுத்துறாங்க, அப்புறம் போட்டு பொழக்கிற அளவுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க. என்னத்த பேசுறது இவங்களை பத்தி? எனக்கு வந்து எப்படி சொல்றது, ஆசையா இருக்கு, நிஜமாலே ஆசையா இருக்கு. யாருக்காவது சப்போர்ட் பண்ணணும்னு, யாருக்காவது நின்னு பேசணும்னு, யாருக்காவது வந்து நீங்க ஏன் வியன்னாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது? அல்ல இப்ப கூட அவங்க 3 அக்யூசேஷன் வச்சிருக்காங்க வினோத் மேல. அதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வியன்னாக்காக நீங்க ஏன் பேசக்கூடாது? 3 நான் சொல்லவா? பேசவே கூடாத ஒரு பெரிய கெட்ட வார்த்தையே வினோத் பேசிட்டாராம். எப்ப பேசினாரு, யார பார்த்து பேசினாருன்னா அதுக்குதான் அவ்வளோ அவங்க போய் அதை கேமரால சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கேமராவை திருப்பிட்டாங்க. வினோத் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசினாருன்னு. அந்த டைம்ல கேமராவை திருப்பும் போது பாத்தீங்கன்னா கம்ருதீன், விக்கல்ஸ், சுபிக்ஷா 3 பேரும் அந்த சோஃபால உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. வினோத் கிச்சன்ல தோசை ஊத்திக்கிட்டு இருந்தாரு. இவங்க கேமரால அழுது பேசி முடிக்கும் போது கேமராவை திருப்பி அவங்க கிட்ட கொண்டு போனாங்க, வியன்னா கிட்ட. அங்க போன சுபிக்ஷா அங்க இருந்து நேரா கிச்சனுக்கு வந்து வினோத் கிட்ட படுபயங்கரமான சண்டை. குறுக்க உள்ள வந்த கம்ருதீன்னு கேக்குறாரு யாரை பார்த்து பேசினாரு. அத வந்து என்னை பார்த்து பேசலைங்கிறதையும் சுபிக்ஷா ரெஜிஸ்டர் பண்ணாம கத்திக்கிட்டே இருந்துச்சு பயங்கரமா. கம்ருதீன் வந்து இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னா இங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. யார்கிட்ட நடந்துச்சு, யாரை பார்த்து சொன்னாங்கன்னா அப்புறம் கம்ருதீனை வினோத்துக்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு சுபிக்ஷா கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தான். வேணா வந்துச்சு. வேணா வந்துட்டு அந்த வார்த்தையை அது சொல்லுச்சு. ஆனா அப்ப மியூட் போட்டாங்க, என்ன வார்த்தைன்னு நமக்கு தெரியல. அது பேசி முடிச்சு அவர் எங்களை பார்த்து சொல்லல. அந்த 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல இந்த நாமினேஷன் போது, வினோத்துக்கும் கம்ருதீனுக்கும். அந்த சண்டை முடிஞ்சிட்டு கிச்சன் பண்ணுமோ அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு கம்ருதீன் உடனே திரும்பிக்கிட்டான். மச்சான் நான் உன்ட்ட சண்டை போட்டது உண்மை, நாட்டு கடிச்சிட்டு வந்தது உண்மை, நான் உன்னை அடிக்கலாம் வரல, ஆனா நான் அடிக்க வந்ததான் நீ நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு சாரி, ஆனா நான் இந்த வார்த்தை நான் சொல்லலை அப்படின்னு அவர் ஆரம்பிச்சாரு. அது பேசிட்டு இருக்கும்போதே எஸ்கே சும்மா கத்திக்கிட்டே இருக்காதீங்கன்னு ஏதோ சொல்ல உடனே எஸ்கே திரும்ப போயிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் எஸ்கே கெட்ட வார்த்தை தான் பேசுவாரு. இப்பதான் கொஞ்சம் திரும்பி இருக்கிறாரு, வினோத் திருந்தல, இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா மறுபடியும் எஸ்ஜேக்கும் சுபிக்ஷாக்கும் ஒரு சண்டை. வெளியில வந்து உட்காந்து வியன்னா என்னன்னு ரெஜிஸ்டர் பண்றான்னா அவர் எப்பவுமே கெட்ட வார்த்தை பேசுவாராம். இப்பதான் எஸ்ஜே திரும்பி இருக்காராம். அரோரா கிட்ட சொல்ற அவர் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, அவரு நம்மள இல்ட்ரீட் பண்றாரு. அப்படி என்னமா இல்ட்ரீட் பண்ணாருன்னு கொஞ்ச நேரம் ஒத்து கவனிச்சா அரோரா கிட்ட இந்த வீக்கெண்டுக்கு ட்ரெஸ் வந்துச்சு இல்ல வினோத்துக்கு, அந்த ட்ரெஸ்ல வந்து அவரோட பேண்ட்ல வந்து நாடா உள்ள போயிடுச்சான். அந்த நாடாவே எனக்கு கோத்து தரியா அப்படின்னு சொல்லி அரோரா கிட்ட கேட்டிருக்காரு. அரோரா கோத்து கொடுத்துருந்துருக்காங்க. என்கிட்ட எல்லாம் கேட்டிருந்தா அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா, என்னை இன்க்ரீட் பண்ணதாதான்னு அர்த்தம். நீ எப்படி அதை கோத்து தருவேன்னு வேற கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்குது அந்த வீட்டுக்குள்ள, நீங்க ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, நீதியை வாங்கி தரக்கூடாது? இதுல வியன்னா எல்லாமே ரொம்ப கரெக்டா தானே பண்றாங்க, கியூட்டா தானே இருக்கு. டான்ஸ் ஆடிட்டு நீ என்ன டான்ஸ் பண்ணாலும் கிச்சன்ல ஏற முடியாதுங்கிறது எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை. கிட்ஸ் எல்லாம் பாக்குற இந்த சொல்லவே கூடாத ஒரு வார்த்தை இல்ல அது. அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. எங்க இருந்து பிடிக்கிறாங்க இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ? தேடி எடுப்பாங்களா? இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ தேடி எடுப்பாங்களா? நீங்க எல்லாரும் போயிட்டீங்கல்ல, நாங்க 3 பேர் மேல இருந்தபோது நானும் சக்தியும் அதான் பேசிக்கிட்டோம். அதாவது இந்த ஷோக்கு உள்ள போகும்போதே
உங்க பிரெயின் எல்லாம் கழட்டி கொடுங்க, நாங்க பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம், நீங்க கேம் முடிச்சுட்டு 100 days முடிஞ்சு வெளியில வரும்போது நாங்க திரும்பி உங்க பிரெயினை கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் அனுப்பியிருப்பாங்களான்னு நானும் சக்தியும் பேசிக்கிட்டோம். wannabe attention seekers. எனக்கு தெரியல. அது அவ்வளோ ஈஸியா ஒருத்தவங்க மேல இந்த மாதிரி லைக் அது ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி ஒரு விஷயங்களை வைக்கிறது அவ்வளோ ஈஸியா? இது 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 எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா? எனக்கு ஆரன், அதுவே புரியலையே. சொல்லுங்க. நம்ம தான் அவங்கள பத்தி இவ்வளோலாம் ஃபீல் பண்றோம். மிஸ்டர் கம்ருதனை பாருங்க. அவங்க பேசுனது தெரிஞ்சும் he is like எனக்கு he is like என்ன பேசுனாங்கன்னு அவருக்கு தெரியாதுங்க. I think he knows. கம்ருதீன் இல்ல தெரியாது சொல்லல. His கம்ருதீனுக்கு review was very கம்ருதீன் clear, no? எங்க சொல்லலங்க நிஜமாலே சொல்லலங்க அவர்கிட்ட. அது பேர் என்ன? கம்ருதீனை கூட விட்டுருங்க. எனக்கு அவன் கதையே வேண்டாம். அவன் மானம் கட்டவன். நான் கேக்குறேன், இப்போ வினோத் மலை இது மாதிரி ஒண்ணு பேசுறாங்க இல்லையா? எனக்கு புரியலையே. லைக் இது அவ்வளவு ஈஸியா? இப்படி ஒண்ணு பண்ணிடலாமா? துஷார் மேல அப்படிதான் ஒண்ணு அவங்க வைக்கிறாங்க பார்வதி. இது ஓகேவா? இது எனக்கு புரியல. அது அவ்வளவு ஈஸியா என்ன? லைக் பசங்கன்னா அப்படியே இது போட்டா வந்து இவங்க காலி ஆயிடுவானுங்கன்னு தெரிஞ்சுட்டே பண்ற மாதிரி இருக்கு இதெல்லாம். அது என்ன என்ன மனநிலை? இது ஒண்ணுமே இல்லை. if the roles were reversed இப்போ வியன்னா பண்ண அதே விஷயத்த கானா வினோத் பண்ணியிருந்தா என்ன பேச்சு பேசியிருப்பாங்க எல்லாரும்? இது இப்போ வந்து துஷார் கிட்ட வந்து பார்வதி கேட்ட கேள்விய துஷார் வந்து பார்வதி நோக்கி கேட்டிருந்தா என்ன பேச்சு பேசியிருப்பாங்க எல்லாரும்? அது என்ன அந்த செலக்டிவா வந்து கோவப்படுறது எதுக்கு? எனக்கு நிஜமாலே ரொம்ப வருத்தமா இருக்கு. தொடர்ந்து இதே நடந்துகிட்டே இருக்கு. அட் ஒன் பாயிண்ட் எனக்கு எப்படி தோணுதுன்னா, அப்ப பசங்கலாம் வந்து லைக் ஜஸ்ட் யூஸ் அ த்ரோ அப்படியே வந்து எடுத்துக்கலாம், போட்டு அடிச்சிடலாம். அவங்க வந்து அதை அப்படியே ஏத்துக்கிட்டு போயிடணும். இல்ல ஆலன் ப்ரோ, இது இப்ப இல்ல. வினோத் வந்து ஷேடோல இருக்க சொன்னாங்கல்ல, யார் ஷேடோல? திவாகர் ஷேடோல. ஓகேவா? அவ்வளவுதான் அவங்க புரிதல். அதை அவங்க வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இன்னொன்னு எனக்கு அவங்க அப்ப இல்ல கரண்டி மேட்டர்ல இருந்து அவங்க கரெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஓகே ரைட்டு. அந்த அளவுக்கு நீ கார்னர் பண்ணிட்டு இருக்க. எனக்கு அதுதான் புரியல. எனக்கு உனக்கு ஒரு கேம் ஆடுற ஓகே, வேலிடா வந்து வச்சு அடிச்சாலும் பரவாயில்ல. பட் ஒரு பர்சன் நீ வந்து இப்படிதான் ஒரு வஞ்சத்தை வச்சுட்டு நீ பண்றல, ரொம்ப அக்லியா இருக்கு. எனக்கு அந்த அன்னைக்கு பண்ணாங்களா வினோத்துக்கலாம், அதெல்லாம் வந்து டு த கோர். அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? நிஜமாலே இப்படி இருக்கிற பசங்களா அதாவது அந்த ஆக்யூசேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற பசங்க இருக்குல்ல, அவங்க ஒரு பயப்படலாம் மாட்டானுங்க. இவனுங்க பயப்படுறது உங்களுக்கு தெரியலையா? இவனுங்க எல்லாம் எப்படி பயப்படுறானுங்க பாருங்க. ஏதாவது நம்ம மேல இது மாதிரி ஒரு புகார் வச்சிருவாங்களோ, நம்ம வாழ்க்கை போயிடுமோன்னு எப்படி பயப்படுறானுங்க பாருங்க. எனக்கு தெரியல. இது பார்க்கவே ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இதுல இருக்கு. என்ன பிரச்சனைனா, அந்த மாதிரி புகார் வைக்கப்பட வேண்டிய ஆண்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள இருக்கிறவங்க தான் ஃப்ரீ பாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திவாகரை யாருமே குறை சொல்றது கிடையாது. எனக்கு எப்படின்னே இது புரியல. நீங்க சொன்னீங்கல்ல ஆண்கள்னா ஜெண்டர் ஸ்வாப், இட் இஸ் நாட். இந்த விஷயம் இட் இஸ் நாட் ஜெண்டர் ஆலன். இட் இஸ் லைக் I'm seriously I'm saying you, it is who is talking about it. இப்போ ரம்யா கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னு ஒரு அக்யூசேஷன் வந்தது இல்ல. வைல அக்ரி, ரம்யாவோட எமோஷனல் கடல் ஓட்டுல ஸ்கேலா விட்டுருங்க. ஆனா அங்க அவங்கள விட வார்த்தை விட்ட நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா ரம்யா கெட்ட வார்த்தை பேசுனது ஒரே வார்த்தையில சபைக்கு வந்துருச்சு. ஏன் இப்ப இந்த சுபிக்ஷா இந்த கம்யூனிட்டி கார்டு மேட்ரு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 2 தடவை 3 தடவை இதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனே வெளியில இருந்து வந்தவங்க முதல் கொண்டு இவங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. இது சுபிக்ஷாங்கிறதுனால இது வந்துருச்சு. இது பார்வதி ஒரு வேலை இன்டைரக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதை யாரோ கொஸ்டின் கேட்டோமா? கேட்க மாட்டாங்க. இட் இஸ் நாட் அபவுட் மென் அண்ட் விமன், பட் ஐ ஃபீல் இட் இஸ் லைக் அபவுட் இந்த எலைட் பீப்புள நாங்க கையே வைக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த அழுகுறா அப்படின்னு நாமினேட் பண்ணுவாங்க. நீங்க இப்ப யாருமே போய் விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரொம்ப டம்மி பீஸா இருக்காரு, அழுகுறாருன்னு சொல்ல மாட்டாங்க. இதுவே இந்த இடத்துல இஃப் இட் இஸ் அ கேர்ள் லைக் கொஞ்சம் வெயிலா இருந்து அழுதான்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இருக்கிறவங்களும் சரி வெளியே இருக்கிறவங்களும் சரி, இது ஒரு அழுது காரியத்தை சாதிக்கிறா அப்படின்னு டேக். இப்ப இங்க விக்கல் விக்ரம் அப்படி ஒரு டேக் வரவே இல்லையே. இட் இஸ் அதான் சொல்றேன், இட் இஸ் நாட் அபவுட் லைக்
men or women, it is about like vulnerable versus non vulnerableங்கிறது தான் நான் பாக்குறேன். இவங்களுக்கு கானா வினோத் வந்து அது வந்து வியானா அக்யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து இதுல கானா வினோத்த வந்து கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. இதுவே நாளைக்கு கானா வினோத் இதே மாதிரியான ஒரு ஆட்டிடியூட வந்து வேற லெவல்ல காமிச்சா, இப்ப சுபிக்ஷா கிட்டயோ ரம்யா கிட்டயோ போயிட்டு, இல்ல நீங்க பாரதி கிட்ட போயிட்டு கானா வினோத் இந்த மாதிரி ஏதாவது பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து வேற மாதிரி இது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? லைக் பார்வதி வந்து கானா வினோத் மேல ஒரு அக்யூசேஷன் வச்சா அது வேற மாதிரி போகும். இட் இஸ் லைக் ஹியர் தி பீப்புள் ஆர் லைக் டாக்கிங் ஆன் ஸ்டேட்டஸ் தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இங்க தவறுகள் எல்லாரும் பண்றாங்க, ஆனா நான் செலக்டிவா தான் அடிப்பேன். ஐ டோன்ட் நோ இது என்ன லாஜிக், என்ன கர்மம்னு எனக்கு புரியல. இன்சிடென்ட் பேசிஸாவே போயிருவோன்னே பார்த்தாலும் வியானாவை எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, வியானாவை யாரு கொஸ்டின் பண்ணிருக்கா? வாஸ் ஷி கொஸ்டின் ஆன் தி வீக்கெண்ட்? எல்லாருக்கும் எப்படி சாரி கேக்குதா? இப்போ உங்களுக்கு கட் ஆயிடுச்சு. வியன்னாவை யார் கொஸ்டின் பண்ணிருக்கா வரைக்கும் தான் கேட்டுச்சா? இப்ப கேக்குதா? கேக்குது. இப்ப வரைக்கும் வியன்னாவே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி வெளியில கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப she will keep putting down people. அவளுக்கு அழகா தெரியுது, நாம ஒருத்தரை வந்து புட் டவுன் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வெளியில ஒர்க் அவுட் ஆகுது, என்னை யாரும் கேள்வி கேட்கறது இல்லைன்னு தெரிஞ்சா she will keep doing it. நீங்க ஒரு தடவை திருப்பி கொடுத்து பாருங்க, அப்புறம் சொல்லுங்க இந்த மாதிரி வந்து வியானா என்ன பண்றான்னு. அதை நம்ம எக்ஸ்போஸும் பண்ண மாட்டோம், கொஸ்டினும் பண்ண மாட்டோம். we will keep voting them also. எனக்கு தெரியல, இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஆலன் சொன்ன மாதிரி people who are getting affected will keep getting affected. சொல்லுங்க டிகே. கேக்குதா ப்ரோ? கேக்குதா? எனக்கும் அதே டவுட் தான் ப்ரோ. இப்போ அவங்க ஆக்சுவலா இப்போ வினோத் அவங்க உண்மையா அப்படி பேசினாங்களா? அந்த சண்டை நானும் பார்த்தேன், மறுபடியும் பார்த்தேன், எனக்கு தெரியல அப்படி. அப்புறம் என்ன ப்ரோ இவங்க மறுபடியும் அதே மாதிரி இப்போ போயிட்டு வெளில உட்காந்துட்டு அதே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இன்னொருத்தவங்க எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க. லைக் எப்படி சொல்றது, இப்போ சாண்ட்ரா அவங்க அன்னைக்கு பேசாத மாதிரி பேசல, ஆக்சுவலா அது ஏதோ தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லி ஒண்ணு பண்ணாங்க. இப்போ அதே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்காக சுபிக்ஷாவும் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது கேட்கணும்னு இருந்தது, அதுக்காக தான் பண்ணாங்களா இல்லையா? இல்ல ஆனா ஒண்ணு மட்டும்ங்க, இல்ல இருக்கிற ஏதாவது ஒரு பையன் வந்து பண்ணாத தப்புக்கு வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருந்தா அப்படிதான் போயிட்டு இருக்கு. பண்ணாத தப்புக்கெல்லாம் வந்து அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணி தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல, இது எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும்ன்றதே எனக்கு தெரியல. இன்னுமே ஒரு டவுட் ப்ரோ, இப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுல யாரும் கெட்ட வார்த்தை பேசல. இதுக்கு முன்னாடி எவ்வளவு டைம் எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் சுபிக்ஷாவும் வேணாவும் அமைதியா தானே இருந்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரி பெரிய ஒரு சீன் கிரியேட் பண்ணி, இதுவே இவன் இப்ப பேசும்போது மட்டும், வினோத் இப்படி பேசும்போது மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுற மாதிரி? இல்ல யார் பேசுறது? இப்ப பேசுனது யாரு? டிகே. ஓகே, டிகே வினோத் மத்தவங்க எல்லாம் பேசி இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஏன் கேட்கலங்கிற கொஸ்டின் ரொம்ப ரைட்டு. வினோத் மட்டும் பேசும்போது ஏன் கேக்குறாங்கன்னு சொல்றீங்களா? அது தப்பு. நான் ஏன் கேக்குறேன்னா, இப்போ இல்ல ஒரு செகண்ட் நான் சொல்லிட்டுமா? இல்ல நான் இந்த நீங்க பேசுனது ஏன் தப்பா லேண்ட் ஆச்சுங்கிறதுனாலதான் நான் உள்ள வந்தேன். நான் முடிச்சிட்டு நான் திரும்ப மியூட்டே போயிடுவேன். வினோத் பேசினாலும், அந்த வீட்டுல யார் பேசினாலும் தப்பு, வினோத் பேசினாலும் தப்பு. சரிங்களா? அவர் பேசுனது நிறைய தடவை முடிச்சுக்கிறேங்க, முடிச்சிட்டு நான் போயிடுறேன். யார் பேசினாலுமே தப்பு. நீங்க சொல்லும் போது எப்படி சொல்றீங்க அப்படின்னா, யார் பேசும்போது கேட்காதவங்க வினோத் பேசும்போது மட்டும் ஏன் வந்து கேட்டாங்கன்னு கேட்டீங்க இல்லையா? அது ராங். வினோத் பேசினாலும் கேட்கணும். பட் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டே, சுபிக்ஷா அண்ட் வியன்னாவோட ஸ்டேட்மெண்ட்டே என்னவா இருந்ததுன்னா, நிறைய தடவை எஸ்ஜேவும் வினோத்தும் பேசிட்டே இருக்காங்க, எஸ்ஜே இப்ப நிறுத்திட்டாரு, வினோத் கண்டினியூ பண்றாரு. அப்படிங்கும் போது இன்னைக்கு ஸ்டாண்ட் எடுத்து கேட்கறவங்க ஏன் இத்தனை நாளா கேட்கலங்கிறது மட்டும்தான் என்னோட கொஸ்டின். இன்னைக்கு அவர் பேசினாரா பேசலையாங்கிறது அவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருமே அந்த ஏரியால நின்னுதான் பேசினாருங்கிறாங்க, வேற யாருமே கேட்கல. அதுவும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அது வந்து அவர் பேசலன்னு அவர் சொல்லிட்டாரு. கமருதீன் வந்து எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இப்ப வியன்னா வந்து அந்த விஷயத்த எடுத்துன்னு போயிட்டு அவங்க பேர் என்ன சுபிக்ஷா கிட்ட சொல்றாங்க. சுபிக்ஷா வந்து அதே கிளிப்புள்ள மாதிரி அப்படியே அதை ரிப்பீட் பண்ணிட்டு இந்த அது உடனே வியன்னா உடனே இத்தனை இப்படியாப்பட்ட ஆட்கள் இருக்கிற இடத்துல நாங்க எப்படி வாழ்றதுன்ற மாதிரி பேசிட்டாங்க. சோ இப்படியாப்பட்ட ஆட்கள்னா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. அது தப்புதான் ஆலன். ஆனா வந்து அந்த நம்ம கொஸ்டின் கேட்கறது வந்து ரொம்ப சரியா இருக்கணும் இல்லையா? அந்த வீட்ல யார் கெட்ட வார்த்தை பேசினாலுமே தப்புதான். அது வினோத் பேசினாருங்கிறதுக்காக அந்த லிபர்ட்டி நம்ம கொடுக்க கூடாது. இன்னைக்கு பேசினாரா இல்லையாங்கிறத ப்ரூஃப் பண்ணல. இப்ப வரைக்கும் அந்த வீட்ல யாரும் ப்ரூஃப் பண்ணல. வினோத் இல்லைங்கிறாரு. இவங்களோட வேர்ட்ஸ்ல இருந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, வியன்னா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நான் சுபிக்ஷாவை கூட இதுல வந்து விட்டுறேன். ஏன்னா வியன்னா சொன்னதை வச்சுதான் சுபிக்ஷா பேசுறாங்க. வியன்னா நிறைய தடவை அந்த கெட்ட வார்த்தை கேட்டிருக்காங்கன்னா, அப்பெல்லாம் ஏன் அதை அப்பைக்கப்பா ஏன் அட்ரஸ் பண்ணல? என்ன பண்ணியிருந்தாங்க? மௌன விரதத்துல இருந்தாங்களாங்கிறது என்னோட கொஸ்டின். என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஆடி டான்ஸ் ஆடிக்கிட்டே போங்கன்றது அவங்க கெட்ட வார்த்தையா ப்ரொஜெக்ட் பண்ணாங்களே, இவங்க சொல்றதை நான் எப்படி நம்புறது? இன்னொன்னுமே இப்போ நான் அவ்வளவு கூட யோசிக்கல. வினோத் வந்து அந்த கிச்சன்லயே தான் லிட்டரலி நாமினேஷன் முடிஞ்சதுல இருந்து இப்பதான் கூட்டிட்டு வந்து சபரி உள்ள உட்கார வச்சு அந்த பாருங்கிற அவ எப்படி இப்ப பாப்பா, அவளுக்கு தான் கண் அடிபட்டு இருக்கேன் அப்படின்னது நீ சொன்னது தப்பு, நீ அதை பாருகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட்டிட்டு வர்ற வரைக்குமே அவர் கிச்சன்லயே தான் இருக்கிறாரு நாமினேஷன் முடிஞ்சதுல இருந்தே. அப்படி அவர் பேசி இருந்தது பக்கத்துல சோஃபால உட்கார்ந்து இருந்த விக்கல்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்த வியன்னாக்கு கேட்டிருக்குதுன்னா, அந்த ஆப்போசிட்ல நின்னு சுட்டுட்டு இருந்த கெமிக்கு ஏன் கேட்கல, அமித்துக்கு ஏன் கேட்கல? எனக்கு தெரிஞ்சு கெமியும் அமித்தும் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அவங்க அதை அட்ரஸ் பண்ணவே இல்லையே அப்படிங்கறத என் கொஸ்டின். எனக்கு ஒரு டவுட், வினோத் தனியா பேசிட்டு இருந்தாராமா? ஆமா, யாரை பார்த்துமே இல்லையா, அவர் பாட்டுக்கு அவர் தனியா பேசிட்டு இருந்தாராம் கெட்ட வார்த்தைய. அப்படி ஒரு அது கமருதீன்னு கேட்கறான். இப்படி ஒரு சுச்சுவேஷனே இங்க கிரியேட் ஆகலையே, எதுக்காக அதை பேசணும்னு ஃபர்ஸ்ட் வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். உடனே வியன்னா உள்ள வந்து என்ன பண்ணிட்டான்னா, வினோத்துக்கும் கமருதீனுக்கும் பிரச்சனையை திருப்பி விட்டுட்டான். அந்த நாமினேஷன் போது இந்த காமெடி பண்ணாரு இல்லையா, பார்வுக்கு அடிபட்டதை வச்சு அதை திருப்பி விட்டு உடனே வினோத்துக்கும் கமருதீனுக்கும் சண்டை மாறிடுச்சு. இந்த சண்டைக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் உன்னை அடிக்க வரல, நாக்கம் அடிச்சுக்கிட்டு தான் வந்தேன், அதுக்கு சாரி. ஆனா நான் கெட்ட வார்த்தை பார்த்து பேசினேங்கிறாங்க, யாரை பார்த்து பேசினேன், ஏன் பேசினேன்னு கேள்விதாங்கிறாங்க. ஆனா அவையே நான் வழக்கம் போல மெனிப்புலேட் பண்ணி அவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு வந்து மேக்கர்ஸ் மேலதான் கோவப்படுவேன். நீங்க ஒருத்தர் மேல அக்யூசிஷன் வைக்கிறீங்க, அதுவும் கெட்ட வார்த்தை பேசினா, அதுவும் என்ன குழந்தைங்க கேட்க முடியாத வார்த்தை பேசிட்டாங்கன்னு அக்யூசிஷன் வைக்கிறீங்கன்னா எனக்கு அது பெரிய பிரச்சனை. ஓகேவா? ஆலன் சொன்ன மாதிரி பயந்து தான் இருக்காங்க உள்ள, உண்மையிலேயே பயந்து தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு சபரியோடதும் வந்து ஆக்ஷன்ஸ் என்னை இரிட்டேட் பண்ணாலும் ஒரு பக்கம் அது ஒரு பயம். இப்போ அந்த பயம் ஏன் வந்தது ஆலன்? பார்வதி பேசுறதுனாலயா? இல்ல, பார்வதி பேசுறது கொஸ்டின் பண்ணாதனால. இப்போ வியன்னாக்கும் அதான் நடக்குது. நீங்க வீக்கெண்ட்ல போட்டு 2 சாத்து சாத்தி இருக்கணும். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? எப்படி அடுத்தவங்களை டேமேஜ் பண்ணி கேம் விளையாடுறதுதான் உங்க ஸ்ட்ராட்டஜியான்னு நிக்க வச்சு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தா, வில் ஷி டூ தட் அகேன்? அப்படியே மேல இருக்கிற அந்த ட்வீட் கொஞ்சம் படிங்க. நான் கேக்குறேங்க, அவங்க பார்வதி ஒரு சைடு ஒண்ணு பண்றாங்க, போஸ்ட் ஒரு சைடு கேள்வி கேட்கல. ஓகேவா? இப்போ உள்ள இருந்து பயந்து விளையாடுறாங்க, பயந்து விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு வெளில கிரிட்டிசிசம் இருக்கு. அவங்க பயந்து விளையாடாம இருக்கிறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க பேரை கெடுத்து அவங்க லைஃப காலி பண்ணி வெளில அமிச்சா என்ன பண்றது? அப்ப என்ன யாரை குறை சொல்லுவீங்க? நான் திரும்பவும் மேக்கர்ஸ் தான் குறை சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும் போதே நீங்க சொத்தேன்னு மண்டையில அடிச்சு உட்கார வைக்கணும். இவங்க ஜாலியா புரியுது. இப்ப எனக்கு அது புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, இதெல்லாம் பண்ணியாச்சு, இவங்க லைஃப கெடுத்து இவங்க பேரை கெடுத்து வெளில அமிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மேக்கர்ஸ் கேட்டு நான் பிரயோஜனம், வாழ்க்கையே போயிடுச்சு. இல்ல அல்ல, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? இப்ப இருந்து நம்ம தான் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கணும். வி ஷுட் கீப் ஓகே. நான் ஒன்னு சொல்றேன், நேத்து தான் நம்ம பேசிட்டு இருந்தோம், சீசன் 8ல 50 நாளுக்கு அப்புறம் விஜேஸோட ஒரு பர்டிகுலர் எபிசோட்ல ஆடியன்ஸ் ஃபீட்பேக்க பத்தியே அவர் பேசி அதுல இருந்து அவரோட ஹோஸ்டிங் ஸ்டைல் மாறுச்சா இல்லையா? அது ஏன் மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். மாறுச்சு. பாருங்க, அதுக்கு என்ன இதுல என்ன பிரச்சனைனா, இது எல்லாமே வந்து ஓகேன்ற மாதிரி வெளியில இருக்கிற பேர் நிறைய பேர் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது நம்ம இந்த ஒரு குரூப் மட்டும் தான் கன்சிஸ்டன்டா எல்லாத்தையும் கேக்குறது. நான் நிறைய ஸ்பேஸ்க்கு போய் கேக்குறேன். அந்த ஒரு கன்சிஸ்டன்சி அக்ராஸ் தி இஷ்யூஸ் இல்ல. ஒரு கானா வினோத்துக்கு எத்தனை பேர் பேசுவாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க கானா வினோத்துக்கு?
சுபிக்ஷாக்கு எத்தனை பேர் பேசுவாங்க? நான் மத்த நாள்லாம் சுபிக்ஷாக்கு பேசினேன். இன்னைக்கு சுபிக்ஷா பண்ணது தப்பு. வியன்னா பேச்ச போய் ஏத்துக்கிட்டு போய் சண்டை போட்டது தப்பு. இந்த பிள்ளை இந்த வாரம் ஃபுல்லா இந்த வேலையே பார்த்துச்சுன்னா இந்த வாரம் எவிக்ட் ஆகியே வெளியில போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. சாரி அரண், எனக்கு நான் ஞாபகம் சொல்லிடுறேன். நம்ம லைஃப்லயே நமக்கு இது நடக்கும். அதாவது மேஜரா 2 கல்பரேட் இருப்பாங்கங்க. நான் கொஞ்சம் ஓப்பனாவே பேசுறேன். மேஜரா 2 கல்பரேட் இருப்பாங்க நம்ம லைஃப்ல, எல்லா லைஃப்லயும் நடக்கும். அவங்கதான் அந்த ஒரு தப்பை தொடங்கி வச்சிருப்பாங்க. அவங்கதான் ஒரு தப்பை வழி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஏதாவது ஒருத்தங்க அப்பாவியா இருப்பாங்க, வல்னரபிளா இருப்பாங்க. அவங்க தோற்றத்தினாலயோ அவங்க ஸ்டேட்டஸ்னாலயோ வல்னரபிளா இருப்பாங்க. அந்த அவங்க நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியாம போயிட்டு அந்த நேரத்துல அந்த ப்ரெஷர்ல நாம ஏதோ சரியா அவங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு லைட்டா ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட் கொடுத்துருவோம். கடைசியில அந்த பிரச்சனை யார அந்த அந்த பர்டிகுலர் பீப்புள் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க எல்லாம் சமாதானம் ஆயிருவாங்க. தட் குரூப் வில் கெட் ஓகே. சம்பந்தமே இல்லாம சரி ஐயோ பாவம்னு சப்போர்ட்டுக்கு போன நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. சுபிக்ஷா நிலைமை அப்படிதான் ஆயிட்டு இருக்குது. விமன் கார்டு தூக்குன பார்வதியே விட்டாச்சு. அதுக்கு ஃபுல் ஆக்சுவலி அது பார்வதி கூட விமன் கார்டு தூக்கு அவங்க அபியூஸ் கார்டு பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் கார்டு தூக்குன பார்வதியை விட்டாச்சு. அதை உமன் கார்டா கன்வெர்ட் பண்ணுன்னு ஐடியா கொடுத்த வியனாவை விட்டாச்சு. போய் கேள்வி கேட்ட சுபிக்ஷா இன்னைக்கு வில்லியாய் நிக்குது. என்னத்த சொல்ல? ஹலோ ஹலோ மேம், ஆலன் ப்ரோ இருக்காங்களா? அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஆலன் ப்ரோவை ஸ்பேஸ் தூக்கி போட்டுருச்சு, வராங்க. ஓகே ஓகே மேம், இப்ப எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, நான் இந்த சீசன் சொல்றீங்களா? சக்தி சக்தி. ஓகே. ஓ சிஸ்டர்னே சொல்லுங்க சிஸ்டர். இது என்ன சொல்லுங்க. எனக்கு தெரியலன்னா இங்க ஸ்பீக்கர் காயத்ரி பேர்ல் எல்லாருமே நல்லா பதில் சொல்லுவாங்க, எல்லாருமே அட்ரஸ் பண்ணுவாங்க. சொல்லுங்க. ஓகே, நான் இந்த சீசன் சிஸ்டர் பார்வதினால ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கல, பயங்கர இரிட்டேஷன். ரெண்டாவது இப்போ வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன் பார்க்கறக்கு. எனக்கு திவ்யா அண்ட் சாண்ட்ரா மேல ஒரு நல்ல ஹோப் இருந்தது. ஆனா இப்போ இன்னைக்கு நடந்தது பாத்தீங்களா அந்த நாமினேஷன், இது எப்படி இவங்க 3 பேர் தான் இருக்காங்க, திவ்யா, சாண்ட்ரா அண்ட் பிரஜின். ஆனா அந்த அன்பு கேங் இப்படி பண்றது ரியாலிட்டி தான் இல்லைங்களா சிஸ்டர்? சோ இதுக்கப்புறம் எப்படி சிஸ்டர் கேம் இருக்கும்? இப்போ இண்டிவிஜுவலா கேம் ஆடணுங்கிறாங்க, பட் இவங்க நாமினேஷனே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, அது பண்ணக்கூடாது. இத பத்தி உங்களோட தாட் என்ன? ஸ்பீக்கர் நீங்க ஒன்னு சொன்னீங்கன்னா அது சொல்றீங்களா? ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ணீங்களே. இனிமேல் இது என்ன எப்படி இருக்கும்னு கேக்குறேன். ஏன்னா எனக்கு சாண்ட்ரா அண்ட் திவ்யா மேல மட்டும்தான் ஹோப் இருக்கு இந்த இதுல என்ன பொறுத்த வரைக்கும். சோ எப்படி இருக்கும் இந்த கேம், அதுதான் கேக்குறேன். எப்படி இருக்கும் கேம் என்னன்னா அவங்க சீசன் பார்க்க ஆரம்பிச்சாங்க, பார்வதினால இரிட்டேஷனா இல்ல நம்ம வெறுத்து போயும் பாக்குறோம்ல, அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லாம விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வைல்ட் கார்டு வந்த உடனே நல்லா இருக்கேன் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. பட் இன்னைக்கு போயிட்டு பார்வதி கூட இந்த இதெல்லாம் பண்ணாங்களா, நாமினேஷன் டிஸ்கஷன்லாம். இப்ப இனிமே இது எப்படி போகுது அப்படின்றாங்க. ஆனா எங்களுக்கு அந்த டிஸ்கஷன்ல விருப்பம் இல்ல. எனக்கு சாண்ட்ராவும் திவ்யாவும் பார்வதியோட சேரக்கூடாது, பார்வதியோட இன்ஃபுளுன்ஸ்ல இவங்க தான் மாட்டக்கூடாது. ஆனா சாண்ட்ரா கொஞ்சம் ஸ்மார்ட்டா தெரியுறாங்க. அவங்க இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடணும்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு மேல இனி எப்படி போகும்னு எனக்கு தெரியல. இதனால இவங்களுக்கு ஹேட்டர்ஸ் வரலாம் சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும். சோ அதான் அவங்க வந்த உடனே பார்வதிக்கு எதிரா தானே போனாங்க ஆக்சுவலா. கண்டிப்பா. அப்போ வீட்ல அவங்களுக்கு சப்போர்ட் இருந்ததா? இல்ல இல்லைங்க. அதனால இப்ப அவங்க இறங்கி ஆடுவோம், வீக்லிங்ஸ் எல்லாம் இது பண்ணுவோம் அப்படின்னு விளையாடுறாங்க. ஆனா இதுல நேக்கா எஃப்ஜேவை கழட்டி விட்டுட்டாங்கோ. ஆமாங்க சிஸ்டர். ஆனா இது எப்படி இவங்களுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, பார்வதி கூட சேர்ந்து
ஆப்போசிட்ல இருக்கிற வீக் பிளேயர்ஸோ இல்ல ஸ்ட்ராங் பிளேயர்ஸோ கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க கேம் ஆடும்போது எனக்கு பார்வதி மேல நிறைய நம்பிக்கை இருக்குது. இவங்களை எல்லாத்தையும் எல்லாம் கூட வச்சுக்காது. பார்வதி என்னைக்கா இருந்தாலும் எதுவுமே கேட்காத திவாகரும் கம்ருதீனும் தான் சேஃபு. எகிரிக்கிட்டு வர்ற திவ்யாவோ பிரஜனோ புத்திசாலித்தனமா விளையாடுற சாண்ட்ராவோ நமக்கு சேஃப் இல்லைங்கிறது பார்வதிக்கு தெரியும். அதனால இந்த வீக்குக்குள்ளேயே அவங்கள சண்டை போட்டு துரத்தி விட்டுரும். ஓகே ஓகே, நல்லதா போச்சு. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. யாரு எப்படி போனா என்ன, உங்களுக்கு சாண்ட்ராவும் திவ்யாவும் நல்லா விளையாடணும் அதானே? நானு முன்ன ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, சாரிமா, முன்ன ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, டிகேவா ஜிகேவா ஏதோ சொன்னாரு, சாரி அவரு பேர் எனக்கு தெரியல. நான் வந்துட்டேன், அவரை கண்டினியூ பண்ண சொல்லிருங்க. சாரி, அவரோட பேசிட்டு இருக்கும்போது நான் குறுக்க வந்தேன். டிகே நீங்க ஏதாவது சொல்றீங்களா? இல்ல ஓகே தான், எனக்கு புரிஞ்சு அவங்க சொன்னது ஓகே தான். அப்படிலாம் ஆக்சுவலி இப்போ மறுபடியும் லைவ் பாத்தீங்களா? இப்போ அகைன் அதே தான் பேசிட்டு இருக்காங்க. வினோத் பார்வதி. இன்னொன்னு எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்கு. இப்போ சுபிக்ஷா வந்து கேட்டாங்கல்ல, இப்போ என்ன சொல்ல இந்த மாதிரி வினோத் பேசினாங்கன்னு சொல்லி, இப்போ அது அவங்களுக்கே 100% தெரியலனா ஏன் இந்த மாதிரிலாம் போய் கேட்கணும்? இப்போ நம்ம பாக்குறோம், நம்ம ஏதோ சொல்றோம். ஒருவேளை இப்போ விஜய் சேதுபதி அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுப்போம். இல்ல ஒருவேளை இன்கேஸ் சொல்றாங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரியுமா கன்ஃபார்மா வினோத் அப்படி பேசினாங்கன்னு சொல்லி சுபிக்ஷா கிட்ட கேட்கும்போது, இல்ல வியா நான் சொன்னேன் அதனால நான் போய் கேட்டேன்னு சொல்லுவாங்களா? குழப்பறணும். நான் அந்த சீன் பார்க்கல, பார்த்தவங்க யாராவது சொல்லுங்க. அவங்களே குழம்பிதான் ரிப்ளை பண்ணுவாங்க. நான் நினைச்சேன் அதுதான் இப்போ எனக்கு 100% ஷூரா இருந்தா நம்ம ஒரு விஷயத்த பேசலாம். யாரோ சொல்றாங்கன்றதுக்காக இப்போ அதை போய் நம்ம போயிட்டு கேட்டு நம்மளே அது மேல இப்போ எல்லா தப்பையும் நம்ம தலையில எடுத்து போட்டுக்கிற மாதிரி ஆயிடும்ல ஒருவேளை அது நடக்கலன்னா. அட்லீஸ்ட் அப்ப வந்து அவங்களோட ஹிப்போக்ரசி, டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், கிரெடிட் ஸ்டீலிங் எல்லாமே வெளில வருதான்னு பார்ப்போம். இருக்கிறவங்க வாய்ஸ் அவுட் பண்றாங்கன்னு பார்ப்போம். மேபி இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹர் டு பி எக்ஸ்போஸ்ட் நான் நினைக்கிறேன். அண்ட் பை தி வே, கொஞ்சம் மேல நான் போட்ட ட்வீட்டை நான் பார்த்த ட்வீட்ல உங்களோட ஒப்பீனியன் என்ன? மைக்க கழட்டி போயிட்டு வேற பேசுறாங்களாம். சுபிக்ஷாவின் அழிவிற்கு வியனா மட்டுமே காரணமாக இருக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொண்டு இந்த உரையாடலை நான் முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா எஸ், இட் இஸ் ஹேப்பனிங். ஷி இஸ் டர்னிங் இன்டு ஹர் பப்பட். இதுக்கெல்லாம் நான் வந்து சுபிக்ஷாக்கு எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்கிறதுக்காக இதுக்கெல்லாம் எக்ஸெப்ஷன் கொடுக்க முடியாது. என்னைக்கு நீங்க ஒரு ராங் சைடு எடுத்து நீங்க மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கிறீங்களோ, யூ வில் நேச்சுரலி பி ராங். அத அத அப்ப அந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு இல்லைன்னா இப்ப எங்களோட அந்த கன்சிடரேஷன் வந்து பக்கத்திலேயே வராது. தட்ஸ் இட். மதன் பேசுங்க. இல்ல நான் அது ஃபர்ஸ்ட் பேச வந்தது வினோத் இதுதான் மேட்டர் தான். எனக்கு வினோத் ரொம்ப ஈஸி டார்கெட்டா இருக்காது. அது ஏன்னு எனக்கு புரியல. இப்ப பர்டிகுலரா வினோத் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் உள்ள போனா அவங்க மேல வைக்கிற ஃபர்ஸ்ட் அக்யூசேஷன் வந்து அவங்க அவங்க பேசுற எப்படி சொல்றது, அவன் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இயல்பா வந்து அந்த பிராண்டிங் நடக்கும். இப்ப இல்ல, ரொம்ப நாள் இருக்கு. அது பேசியிருக்காங்க. நான் தப்பும் சொல்லல. அது கரெக்ட், ஐ மீன் அது சொல்றது அது தப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும். நான் அதுக்குள்ள போகவும் விரும்பல. பட் பேசாதப்ப வந்து நீங்க அப்படிதான் ஒரு 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 முத்திரை தரது இருக்குதுல்ல, அது ரொம்ப அப்படியே இருக்கு. பேசணும்னு சொல்றீங்களா, ஓகே ஃபைன், அவன் பேசுறான், ஆமா பேசுனான், அதுக்கு நானும் ஸ்டாண்ட் எடுக்கிறவா அவங்க கூட நிற்கிறேன். பட் ஒருத்தன் பேசாதப்ப நீ அவனை நீ அப்படி பாக்குறப்ப நான் இந்த சீரோ டைப்புக்குள்ளதான் பாப்பேன். இத்தனை நாளா வந்து ஒருத்தன் அங்க இருந்து வந்தானா அவன் அப்படிதான் பேசுவான், அப்படிதான் இருப்பான் அப்படின்ற ஒரு 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 டாக் இருக்குல்ல, அந்த டாக்குள்ள தான் வைப்பேன் நான். அட்லீஸ்ட் நீ கொஞ்சம் ஆட்சி பண்ணிருக்க. பட் நீ பர்டிகுலரா வினோத்தை நீ கான் பண்ணிட்டே இருக்க எல்லா இடத்துலயுமே. அது ஏன்னு எனக்கு தெரியல. வியோனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. அவங்களுக்கு வினோத் மேல ஏதோ கால் பண்ணி வச்சிருக்கா, என்ன சொத்து கத்து வாங்கி பத்திரத்தை எடுத்து வாங்கி அதெல்லாம் மனசு வச்சிருக்கானா, என்ன கதைன்னு தெரியல எனக்கும். அது அப்படி இல்லைன்னா அவங்க வாய்ப்பை தட்டி பறிச்சானா வெளியே, இல்ல நீங்க படம் நடிக்கிறப்போ வந்து அந்த ஹீரோயின் போடாதீங்க அது சரி நடிக்க சொன்னா தெரியல எனக்கு. அது அந்த மாதிரியான ஆங்கிளுமே எதுவுமே இல்லை. பட் உள்ள வந்து உங்களுடைய கரண்ட் ஸ்கிப் பண்ணீங்க, அது தப்பா சொல்லிட்டான், ஓகே ஃபைன். ஆனா அதுக்கு அடுத்த நாளே நீ திரும்பி குத்துனீங்க, தென் நீ அவனை வச்சு ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க பர்டிகுலரா. இது பாக்குறப்ப எனக்கு ஒரு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, நீ இந்த கேம் எஃப்டி வச்சு ஆடி இருக்கலாம்ல. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் எஃப்டி வச்சு ஆடி இருக்கலாம்னா, எஃப்டி உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால,
சொன்னப்ப நீ எஃப்ஜே கிட்ட பேசின விதமும் வினோத்தை நீ கையாளுற விதமும் இருக்குல்ல, அது ரெண்டும் மாறுபடுது. எனக்கு ஏன்னு கேட்கறேன். அப்ப நீ 50 ப்ரிவிலேஜ் வந்து நீ எஃப்ஜேக்கு தர, அந்த ப்ரிவிலேஜ் வினோத் கொடுக்க மாட்டேன்ற. அவன் பேசினா இவன் பேசல, பேசாத இவனை பார்த்து நீ வந்து இவ்வளவு கேள்வி கேட்கறியே, பேசின அவன் கிட்ட போய் நீ என்ன பேசின? சிட் கிளப் சொன்னால அதுக்கு இங்க இருக்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க, போட்டு அடிச்சாங்க. தப்பு அது, அவன் பேசுறது தப்பு தான். இன்னி வரைக்கும் அவன் மேல இருக்க அவன் மேல பெரிய பிரச்சனையா இருந்தான். வாய விடுறான், எல்லா இடத்துலயும் அவன் பிடிச்சி அடிக்கணும். மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. அவ செய்யாத விஷயத்த எதுக்கு எடுத்துட்டேன்னு சொல்றீங்க? அவ எஃப்ஜேவை தேவைக்கு மேல போட்டு அடிக்கிறா. அவ எஃப்ஜேவை தேவைக்கு மேல போட்டு அடிக்கிறா. தட் இஸ் a wrong example. நீங்க விக்கல்ஸை ஏன் கேட்கல? சொல்றேன். இல்ல நான் சொல்றேன் எக்ஸாம்பிள். நான் சொல்றேன் ஏன் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, எஃப்ஜே வந்து பேசுறப்ப அழுதுகிட்டே வந்து பேசுவாங்க. இது வந்து நீ அப்படி அந்த ஆங்கிள். பட் எஃப்ஜே அன்னைக்கு இழுத்து போட்டு மிதிச்சுன்னு வச்சுங்களேன், வேற மாதிரி இருந்தது. இல்ல இல்லங்க, இது பாலிசி. இல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த வேர்ட் நான் சொல்றேன் ஏன் அதை ஒத்துக்க மாட்டேன்னு. அவன் அன்னைக்கு அந்த பொண்ண ஸ்ட்ரிப் கிளப்ங்கிற வேர்டு சொன்னப்போ அவ ஹர்ட் ஆயிருவா. சரியா? அதாவது இப்போ அவ செய்யற மத்த எதையுமே, இதுதான் பிரச்சனை. நான் வியனாக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு இஷ்டமே இல்லை. இத்தனை நேரம் நான் அவ்வளவுதான் தூக்கி போட்டு அடிச்சேன். ஆனா அந்த வேர்ட்ல உண்மையா